இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ நேரடியா வந்து என்கிட்ட சொல்லிக்கலாமே. அதுக்குன்னு பசங்களை அடிக்க போறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? சார், நான் அடிக்கலாம் போல சார். நான் அவனுக்கு நல்லபடியா எடுத்து சொல்லலாம் தான் சார் போனேன். ஆனா இதை புரிஞ்சுக்காம ஏன் நெஞ்சில கை வைக்க வந்தானுங்க சார், அடிக்க வந்தானுங்க. அப்புறம் இவன் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து என்ன அடிக்க வந்தானுங்க. அப்புறம் நானும் கோவத்தில் 4 அடி அடிக்க வேண்டியதா போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க சார். சரி, பரவாயில்லப்பா. திவ்யா, நீ கிளாஸுக்கு போமா. எல்லாம் கிளாஸுக்கு போங்க. ஏய், நீ மட்டும் இரு. இங்க பாருமா, உனக்கு மட்டும் இல்ல, இனிமே இந்த காலேஜில் யாரை ரேக் பண்ணாலும் இமீடியட்டா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ பயப்படாத, சரியா? கிளாஸுக்கு போமா. போமா. தேங்க்யூ சார். வரேன் மாமா. போயிட்டு வாமா. போமா. இங்க பாரு, உன்னை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். 1 வாரத்துக்கு நீ இந்த காலேஜ் பக்கமே வரக்கூடாது. சார், அது வந்து இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால தான் உனக்கு இப்படி ஒரு வார்னிங். இல்ல டோட்டலா அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். மரியாதையா போயிடு. போ. சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்லப்பா. இனிமே இப்படி ஒரு மிஸ்டேக் என்னோட கேம்பஸ்ல நடக்காம பாத்துக்கிறேன்.